ஆத்திச்சூடி 1. அறம் செய்ய விரும்பு. துர்வாச முனிவர் சொல்லிக் கொடுத்த குழந்தை பேரு. அந்த மந்திரத்தை விளையாட்டா சொன்ன குந்திக்கு பிறந்தவன் தான் கர்ணன். திருமணத்துக்கு முன்பாவே குழந்தைங்கிற பழி வந்துடுமோன்னு குழந்தையா இருந்த கர்ணனை ஒரு பேழையில வச்சு ஆத்துல விட்டதும் அவனை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்ததும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல கர்ணன் இறக்கும்போது அர்ஜுனன் விட்ட நூற்றுக்கணக்கான அம்புகளை தடுத்து கர்ணனை காப்பாற்றின தர்ம தேவதையை நாம மறக்க முடியாது. கர்ணனோட தர்மம் தான் அவனை காப்பாத்துறதுன்னு தெரிஞ்ச கண்ணனும் மாறு வேஷம் போட்டு அவனுடைய தர்ம பலன்களை எல்லாம் உதிரமா வாங்கி விட்டவனும் கண்ணன் தான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் கர்ணனை கொன்னதும் நமக்கு தெரியும். அந்த இடத்துல முக்கியமா பட்டது பாரத போரோட தர்மம் காக்கப்படணும்னு கண்ணன் கர்ணனோட தர்மங்களை பறிச்சானே, அதுதான் முக்கியமா பட்டது. அதே மாதிரி 17ஆம் நாள்ல கர்ணனோட தலைமகன் விருஷசேனன் என்னும் சிறுவன் நல்லா சண்டை போடுறத பார்த்ததும் அர்ஜுனன் தன்னுடைய ஒரே அம்பால அவனை கொன்னான். போர் விதிகளை மீறி அபிமன்யுவை வியூகம் கட்டி கௌரவர்கள் கும்பலா கொண்டது அவன் ஞாபகத்துக்கு வந்தது. அதுல கர்ணன் தான் அபிமன்யுவோட வில்ல உடைச்சதாகவும் சொல்லப்படுறது. இருந்தாலும் கர்ணனோட மூத்த மகன் விருஷசேனனை கொன்னதுக்கு பிராயச்சித்தமாகவும் தர்மத்துக்காகவும் கர்ணனோட மறைவுக்கு பிறகு கர்ணனோட 2வது மகனான விருஷகேது என்பவனை தன் பிள்ளையை போல வளர்த்து போர் பயிற்சி கொடுத்து அஸ்வமேதம் தொடர்பான படையெடுப்புல அவனை தன்னுடன் அழைச்சிட்டு போனவன் தான் அர்ஜுனன். அந்த இடத்துல அர்ஜுனனோட தர்மம் நமக்கு பெருசா தெரிஞ்சாலும் அதுவும் கர்ணன் செஞ்ச தர்மங்கிறத நாம ஒதுக்கி தள்ள முடியாது. இதுதான் ஔவையார் தன்னுடைய ஆத்திச்சூடியில அறம் செய்ய விரும்புன்னு ஆரம்பிக்கிறார். இந்த கர்ணனோட கதைகளை விட தர்மத்தை அழகா சொல்ற கதைகள் எதுவும் கிடையாது. எண்ணம் எழுத்து நைத்ருவன்.